அதிமுக கூட்டணி எடப்பாடியார் தலைமையிலே, அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் தலைமையிலே அருமையான கூட்டணி, வலுவான கூட்டணி, வல்லமையான கூட்டணி, தெளிவான கூட்டணி, வெல்ல போகிற கூட்டணி அமையும். அந்த முடிவுகளை எடப்பாடி எடுப்பார். அதாவது இது ஒரு புனித இடம். எல்லா சமூக மக்களும் இங்க இருக்கிறார்கள். விஸ்வகர்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் வந்திருக்கார்கள், வஉசி ரத்த தான முகாம் இளைஞர்கள் இருக்காங்க, எல்லா அமைப்புகளும் இருக்கு, தேவர் அமைப்புகள் இருக்கு, எல்லா அமைப்புகள் இருக்கு. இந்த இடத்துல அரசியல் பேச சரியாக இருந்தாலும் கஷ்டங்கள் படுகின்ற மக்களுக்கு சுபிட்சங்களை கொடுக்கின்ற வழியை அதிமுக எடுக்கும், எடப்பாடியார் எடுப்பார். ஐயா வஉசி பட்ட கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் பாடமாக படித்திருக்கின்றோம், மனதிலே தேக்கி இருக்கின்றோம். அது அவருடைய கொள்கைகளை, அவர் பட்ட கஷ்டங்களை இனிமேல் மக்கள் படாத அளவுக்கு தேவையான உதவிகளை அதிமுக ஆட்சியில் எடப்பாடி. என்னது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மீம்ஸ்கள் நம்ம தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல போடணும், பாஜகவோட கூட்டணியில் இருக்கும், தொடர்ந்து அவங்களுக்கு எதிரான மீம்ஸ்கள் தொடர்ந்து போடணும்னு சொல்லி ஜெயக்குமார் கட்சியினருக்கு உத்தரவிட்டதாக. எங்களுக்கு உத்தரவு எங்க இருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி எடுத்த உத்தரவு வந்தால் அவருடைய உத்தரவை சரியாக செயல்படுத்தக்கூடியவர்கள் நாங்கள். ஆகவே எந்த முடிவாக இருந்தாலும் எடப்பாடியார், கழக பொதுச் செயலர் எடப்பாடியார் முடிவெடுப்பார். பாஜக கூட்டணி அதாவது ஏற்கனவே எடப்பாடியார் தெளிவா சொல்லிட்டார். திரும்ப அதவே அவர்கிட்டையும் கேட்காது, எங்கிட்டையும் கேட்காது. ஏன்னா கூட்டணி எதுங்கிறத முடிவை எடப்பாடியார் எடுத்துட்டு கரெக்டா காய் நகட்டி போயிட்டு இருக்காரு. நிச்சயமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஆட்சி மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி பயங்கரமா இருக்கு. கரண்ட் கட்டு, அரசு மருத்துவமனையில் டாக்டர் தாக்கப்படுறது, பல சம்பவங்கள். இன்னைக்கு கூட இந்த பக்கத்துல கூட ஒருத்தர் கூலி தொழிலாளியை கொடூரமா கொலை பண்ணிட்டாங்க. என்ன குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே இருக்கு, கிரைம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா காவல்துறை சுதந்திரமாக செயல்பட வேண்டும். அதற்கு அதிமுக ஆட்சியில, அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில எப்படி காவல்துறை இருந்தது, எப்படி ஸ்காட்லாந்துக்கு இணையான காவல்துறை இருந்தது நீங்கள் அறிவீர்கள். அது போன்ற ஒரு நிலைமையை மீண்டும் அதிமுக ஆட்சியில் 2026 அமையும். எடப்பாடி முதலமைச்சராக இருந்து அந்த பணிகளை செய்வார். தொடர்ந்து உங்களை விமர்சனம், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட இன்னும் ஒரு ரைடு விட்டா ஏடிஎம்கே பிஜேபியோட இணைச்சிருவாருன்னு ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு. யாரு இவங்க பண்ணாத ரைடா என்ன பண்ண போறாங்க? கால முடிய நேரத்தில் என்ன ரைடு பண்ண போறாங்க? அதெல்லாம் ரைடு எல்லாம் பண்ண, ரைடு பண்றதுக்கெல்லாம் பயந்துட்டு போயிட போறாங்களா? நாங்கெல்லாம் ஐயா வஉசியோட வரலாறு படிச்சுட்டு இருக்கோம், நேதாஜியோட வரலாறு படிச்சுட்டு முடியாது. பூரா தேசிய தலைவர்கள், வீரமிக்க தலைவர்கள், விவேகமான தலைவர்கள், போராடிய தலைவர்கள், போராளிகளுடைய வரலாறை படித்து வளர்ந்து கொண்டு அரசியல் இருக்கக்கூடியவர்கள். ஆகவே ரைடுக்கும் கைதுக்கும் பயந்து பின்வாங்கக்கூடியவர்கள் அதிமுக கிடையாது, நாங்கள் கிடையாது. இல்ல சமீபமா இங்க இப்ப சேர்ந்திருக்க ஆளுங்க பாருங்க, எல்லாம் போராளி தான். பந்தல் ராஜா ஒரு போராளி. நல்ல ஒரு துணையா இருப்போம். அதிமுக ஆட்சி மலரும். நீங்க பார்த்தே இருங்க, என்ன நடக்கும் பாருங்க. அருமையான ஆட்சி, அற்புதமான ஆட்சி, நாட்டு மக்கள், எல்லா சமுதாய மக்களும் போற்றக்கூடிய ஆட்சி, எல்லா தேச தலைவர்களையும் மதிக்கக்கூடிய ஆட்சி, சட்ட ஒழுங்கை சரியாக நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சி, அற்புதமான ஆட்சி எடப்பாடி நிலைமையில் அமையும். நன்றி. கடந்த சில நாட்களாகவே ஒரு கேலி